காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களில் கல்வியின் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் எனவும் பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் அவரது தன்னலமற்ற தொண்டிற்கான இந்திய அரசு அவரின் மறைவுக்கு பின்னர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவில் கிங் மேக்கராகவும் போற்றப்படுபவர் காமராஜர். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் அவரை ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று அழைக்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் அவரோட ஆரம்ப கல்வியை ஊரிலேயே தொடங்கி 1908ஆம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்தியாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியான சத்திரியா வித்தியாசாலா பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அவர் 6 வயது இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை இறந்ததால் அவருடைய தாயாருடைய நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். காமராஜர் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் டாக்டர் வரதராஜுலு நாயுடு, கல்யாண சுந்தரம் முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேசிய தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹோம் ரூல் இயக்கத்தில் ஒரு அங்கமாக மாறிய இவர் பல்வேறு போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பின்னர் இந்திய நேஷனல் காங்கிரஸ் முழு நேர ஊழியராக 1920ஆம் ஆண்டில் தனது 16வது வயதில் சேர்ந்தார். உப்பு சத்தியாகிரகத்தில் ஒரு பகுதியாக 1930ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த பயணத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே காந்தியின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார். மேலும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்களிலும் மற்றும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்ற அவர் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். காங்கிரஸ் தலைவர், இந்திய விடுதலை வீரர், இந்திய அரசியல் மக்களாட்சி நெறிமுறைகளை ஆழமாக வேரூன்ற செய்தவர், மிக சிறந்த பேச்சாளர் என புகழ்பெற்ற சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார். 1936ஆம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னே சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார். ஆனால் காமராஜர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார். அது மட்டுமில்லாமல் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அவரின் படத்துக்கு மாலை அணிவித்து வணங்கி தன்னுடைய பணியை தொடங்கினார் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆன பிறகு அவர் ஆற்றிய பணிகள் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படி அமைந்தார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த பக்தவத்சலத்தையும் அமைச்சராக்கினார். முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியான ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மீண்டும் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாக அமைந்தது எனலாம். இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை அவருடைய ஆட்சியின் 37% உயர்ந்தது. அவரோட ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களும் பாரத மிகு மின் நிறுவனம், நெய்வேலி பல்பு நிலக்கரி நிறுவனம், மணலி சென்னை சுத்திகரிப்பு ஆலயம், ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, நீலகிரி புகைப்பட தொழிற்சாலை, கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்து கொண்ட காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. சமூக தொண்டையை பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இருந்தார்.
அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதறு வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் பணம் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவரை தமிழக வரலாறு மட்டுமல்ல, உலக வரலாறு மீண்டும் சந்திக்குமா என்பது சந்தேகமே. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும், படிக்காத மேதையாகவும், கல்வியின் நாயகனாகவும், மனிதநேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஹீரோக்களைப் போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உன்னதமான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மாமனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டி தலைவராகவும் விளங்கியவர் அவர்.